இப்போ நம்ம செய்ய போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு ஒரு பன்னீர், 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை மசாலா எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு முந்திரி, கொஞ்சம் பொட்டுக்கடலை. இது கிரேவியோட திக்னஸ்க்காக சேர்த்துக்கிறோம். இதை வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இதோ இந்த பதத்துக்கு வந்தோடனே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, எடுத்து வச்சுருக்கிற மசாலா இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும். மசாலா கருகக்கூடாது. இப்போ இது கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் கொட்டணும். அதை கொட்டி கிளறிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வைங்க. இப்போ கிரேவி கொதித்து வந்தோடனே சின்னதாக நறுக்கி வச்ச பன்னீர் அதில் போட்டு ஒரு கிளறி மூடி வைங்க. இப்போ பன்னீர் ரெடி ஆகி வந்துடும். பன்னீர் வெந்து வந்துடும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இதையும் போட்டு கொட்டி இறக்கணுன்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.